வைகை நதி தென்மதுரை வைகை நதி. அக்கா. என்னையா தம்பி? என்னக்கா இப்படி இருக்க? ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க? சும்மா தாண்டா, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குதுல்ல காலங்காத்தால, அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரி, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, இங்கே வந்து உட்காந்துருக்க, எல்லாம் சரி. ஆனால் ஏன் இப்படி இருக்க? எப்படிடா இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். இது என்னோட அக்கா மாதிரியே இல்லை. எந்திரி. என்னடா? நீ எந்திரி சொல்றேன், எந்திரி. என்னடா? நீ இப்படியா இருப்ப எப்பவும்? திரும்ப. என்ன மாடு காலங்காத்தால வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்க? என்ன? நீ திரும்பு. என்னடா இவனோட? எப்பவும் போல தலை நிறைய பூ வச்சு முடிய தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு சிலுப்பிக்கிட்டு இருப்பாளா? அதை விட்டுட்டு கிளவி மாதிரி உட்காந்துருக்கா. அட மாடு, இதுக்கு தானா? அப்படித்தான், முடிய தூக்கி முன்னாடி போடு. போதுமா ராசா? அப்படி இருப்பாளா? போய் உங்க ஆத்தால பாரு, அவ எப்படி இருக்கான்னு. அவ வயசுக்கு அவ என்ன ஸ்டைலா இருக்கா? போய் உங்க ஆத்தா கிட்ட கத்துக்கோ. கத்துக்கிறேன். சரி, அந்த பர்த்டே கிழவிக்கு என்ன வாங்கி தர போற கிஃப்ட்? என்ன, ஒரு ஐபோன் வாங்கி கொடுப்போமா? அதெல்லாம் அவளுக்கு யூஸ் பண்ண தெரியாதுடா. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கணும். ஆத்தாவோட ரேஞ்சே வேற. அவ இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டா, அதெல்லாம் அழகா யூஸ் பண்ணிடுவா. அப்படியா சொல்ற? அப்ப ஐபோன் வாங்கிடலாமா? ஆத்தா என் பொண்டாட்டி கிட்ட மேக்கப் செட் கேட்டிருக்காளாம். பாத்தியா? ஆமா, மேக்கப் செட் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கா. கேட்டுட்டாளா? அப்ப வாங்கி கொடுத்துருடா. அதான், நீ என்ன வாங்கி தர போற? நானா? ஒரு பட்டுச்சேலை எடுத்து கொடுப்போமா? நீ ட்ரெண்டிங்லே இல்ல. அவ பட்டுச்சேலை கட்டுற ஸ்டேஜ் எல்லாம் எப்பவோ தாண்டிட்டா. வேணா அவளுக்கு ஸ்கர்ட் எடுத்து கொடு, போட்டுக்கிடுவா. ஸ்கர்ட்டா? எடுத்து கொடு, போட்டுக்குவா. நீ தான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு மூலையில உட்காந்துருக்க. அவளோட ரேஞ்சே வேற. இங்க பாரு, உன் வீட்டுக்காரரை நினைச்சு நீ கவலையே படாத, நான் சொல்லிட்டேன். அது இல்லடா தம்பி. பார்ட்னர், உன் பொண்டாட்டி கூப்பிடுறா, போய் என்னன்னு கேளு. சரி, நீ வீட்டுக்குள்ள வா, இப்படியே உட்காந்துட்டு இருக்காத. பார்ட்னர், போடா என்னன்னு கேளுடா. பார்ட்னர், இந்த வர்றேன்டி. என்ன பெரிய மாடு போனதும் சின்ன மாடு வருது? எக்கா. என்ன கொனட்டிக்கிட்டே வர? ஒரு வழியா விடிஞ்சிருச்சா? ஆமா, எந்திரிச்சிட்டேன். காஃபி போட்டு கொடு. ஏன் உங்க மைனிக்காரிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அந்த ஸ்பேனர் போட்டா நல்லாவே இருக்காது தெரியுமா? நீ போட்டு கொடுக்கா. உன் கையால காஃபி குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அவ போட்டா நல்லா இருக்காதா? நல்லா தானடா போடுவா. அதையெல்லாம் மனுஷன் குடிப்பானா சொல்லு? இத்தனை நாள் நீ அதைத்தானே மாடு குடிச்ச, அங்க வரவே இல்லை காஃபி குடிக்க. தலையெழுத்தேன்னு குடிச்சேன். அதான் இப்ப நீ வந்துட்டேல, நீ போட்டு கொடு. சரி மாடு, அதுக்கு தான் உனக்கு ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சிருக்குல்ல, அவளை போட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? அவளுக்கெல்லாம் காஃபினா எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. எனக்கு யார் போடுறதும் வேண்டாம், நீ போட்டு கொடு. அடே வெண்ணில, அவளுக்கு காஃபி கூட போட தெரியாம இருக்கும். அவ போட்டு கொடுத்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு என் அக்கா போடுற காஃபி தான் வேணும். அக்கா போட்டு கொடு. சரி கொண்டாட்டாத, வா போட்டு தரே வா. உடனே பல்ல காட்டு. பல்லு தேய்ச்சியா? அதெல்லாம் தேய்ச்சிட்டேன். நீ காஃபி கொடுத்தேன்னா குடிக்க வேண்டியதான் வேலை. சரி வா. ஆமா, உனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்? நீ பார்த்து எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். அடடா, அவ்வளவு பெருந்தன்மையான மனசு அவங்களுக்கு? ஆமா, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல. சொன்னாங்க ஊருக்குள்ள. சரி வா, காஃபியை போட்டு தாரேன், குடி, அப்புறம் பேசுவோம். வா வா வா. வந்துட்டாரு. என்ன, நம்ம வர்ற வரைக்கும் சிரிச்ச முகமா தான் இருந்தது. நம்மளை பார்த்த உடனே முறைக்கிறாங்க. அப்படி நம்ம ஒன்றும் எதுவும் பண்ணலையே. என்னன்னு கேட்போம். என்னடி? என்ன அதிகாரம்லாம் தோல் பறக்குது? அது அப்படித்தான். எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா நான் இருக்கிற இடத்துக்குள்ள தேடி வந்து சொல்லணும். அது என்ன இங்க இருந்துகிட்டே கத்துறது? வெளியே வர முடியல என்னால. ஏன்டி வெளியே வர முடியாத அளவுக்கு என்னாச்சு? நேத்து நைட் நான் போட்டிருந்த வளையலங்க. அதை என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? நீ தானே போட்டிருந்த. உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? வளையலங்க. ஆமா ஆமா, என்கிட்ட தான் கேட்கணும். எங்க வச்சேன்? அது கலட்டுன வேகத்துல எங்கேயோ தூக்கி போட்டேன். உருண்டு ஓடி இருக்கும். பிகாஸ் அது வளையல்ல.
மலர் பீரோ கடியில இருந்தாலும் இருக்கும். பீரோ கடியிலையா? ஆ, அங்கதான் இருக்கும். உருண்டு ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, சரி, என் மோதிரத்தை தங்க. மோதிரத்தை கழட்டி எங்க வச்சேன்? தலகாணி கடியில வச்சேன். தலகாணி கடியிலையா? ஆமாடி, அங்கதான் வச்சேன். நல்லா பாரு, இருக்கும். உங்களை சரி, என் கொலுசுங்க. இப்படி ஒன்னொன்னா கேட்டா, நைட்டு ஒரு அவசரத்துல கலட்டினேன், எங்க போட்டேன்? மலர் கட்டில் கடியில இருக்கும்டி, தேடி பாப்போமா? தேடி பாப்போமாவா? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடணும்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஆஹா, காலங்காத்தால் அந்த விளையாட்டுக்குள்ள நான் வரல. சரி, என் செயினுங்க. கழுத்துல போட்டிருக்கேலடி. இது தாலி, தெரியாத மாதிரியே பேசாதீங்க. இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது, மத்த எல்லாத்தையும் காணோம். செயினுங்க. அதை கழட்டி எங்க வீசினேன்? ஐயோ, ஐயோ, பயப்படுற ஆளை பாரு. இல்லடி, எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. 5 பவுன் செயினாச்சே. 5 பவுன் தான். அதை கழட்டி வீசும் போதில் அந்த ஞாபகம் இருந்திருக்கணும். அது ஒரு இடைஞ்சலா இருந்ததுன்னு கழட்டுனேன். அது ஒரு தப்பா? செயின் எங்க? அதை முதல்ல சொல்லுங்க. அம்புட்டையும் திசை கொண்டா கழட்டி வீசியாச்சு. எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். எங்க போய் தேடுறது? எல்லாமே இந்த ரூமுக்குள்ள தாண்டி இருக்கும். நான் இந்த கடலையை தூக்கி வீசிட்டேன். அதை ஒண்ணுமே தேடி தேடி எடுத்து நான் போடணுமா? மலர், இன்னைக்கெல்லாம் பக்கத்துல ஒரு ஜுவல் பாக்ஸை வச்சிருடி. கழட்டி கழட்டி பத்திரமா அதுல வச்சிடுறேன். என்கிட்ட அடி வாங்கிடாதீங்க சொல்லிட்டேன். செயினுங்க. அதை கழட்டி எங்க வீசினேன்னு மறந்துட்டேன்டி. அந்த செயின் எனக்கு நீங்க போட்டது. அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அடி வாங்கிடுவீங்க. மரியாதையா சொல்லுங்க, எங்க அந்த செயினை? இப்படி எல்லாம் உன் புருஷனை மிரட்டாதடி, அவன் பயந்துருவான். யாரு, நீங்களா? அப்படித்தான் நானும் நேத்து வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒழுங்கா சொல்லுங்க, என் செயின் எங்க? இந்த சட்டை பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். பத்திரமா வச்சிருக்கேன் மலர். கொடுங்க. இந்த பாத்தீங்களா, பத்திரமா இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு திட்டிட்டீங்க பாருங்க. அது இருக்க வேண்டிய இடம் என் கழுத்து. ஆமா, சரி, இந்தாங்க, எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் திட்டுறது சும்மா. கொடுங்களும். எடுத்துக்கோங்களும். கையால எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்புறம் இந்த செயினை உன் கழுத்துல இருந்து நான் எப்படி கலட்டினோ அதே மாதிரி தான் இப்ப நீயும் என் கழுத்துல இருந்து கலட்டணும். நான் மாட்டேன்ப்பா. செயின் வேணும்னா கலட்டிக்கலாம், இல்லாட்டி என் கழுத்துலயே இருக்கட்டும். இருக்கட்டும், எனக்கு ஒண்ணு வேண்டாமே. அப்படின்னா நான் இதை வேற யாருக்காவது கொடுத்துருவேன். யாருக்கு கொடுப்பீங்க? நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். என் காசு போட்டு நான் வாங்கின செயின். கொடுப்பீங்க கொடுப்பீங்க. கொடுப்பேன்டி, அப்படிதான் கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பீங்க? லட்டு எஃப்எம்னு ஒரு எஃப்எம் இருக்கு. அதுல ஆர்ஜேவா ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணு என்னோட பயங்கர ஃபேன். பேரு மலர்விழி. அந்த பொண்ணுக்கு கொடுப்பேன். என்னை எப்படி சின்சியரா லவ் பண்ணுது தெரியுமா அந்த பொண்ணு? எனக்காக எப்படி எல்லாம் பாட்டு போடுவாங்க தெரியுமா? அது நான் தானுங்க. நான் தானே. நீ இல்லடி, நீ என்னை திட்டிகிட்டே இருக்க. அந்த பொண்ணெல்லாம் என்னை திட்டவே திட்டாது. எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசி பாட்டா போடும் தெரியுமா? இப்போவே என்னை பார்க்கணும்னு பாட்டு போடும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டு போடும். அப்படியே பாட்டா போட்டு போட்டு மயக்கி வச்சிருக்கு என்ன. அந்த பொண்ணுக்கு தான் இந்த செயினை கொடுக்க போறேன், உனக்கு இல்ல. பார்ட்னர், அது நான் தான் பார்ட்னர். நீ என்ன திட்டிகிட்டே இருக்கடி. நீங்க பண்ற சேட்டை அப்படி பார்ட்னர். நேத்து வரைக்கும் நல்ல பிள்ளையா தானே பார்ட்னர் இருந்தீங்க. நான் நல்ல பிள்ளைன்னு உன்னை யாரடி தப்பா நினைச்சுக்க சொன்னது? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே தானே இருந்தேன். இருந்தாலும் பார்ட்னர், நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை பார்ட்னர். அதனால இந்த செயினை அப்படியே கொடுத்துருவீங்களா? சொன்னா சொன்னதுதான். நான் சொன்ன மாதிரி கலட்டி எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்க, இல்லாட்டி ஆர்ஜேக்கு தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நல்ல பிள்ளைல இல்ல. சமத்து பிள்ளைல இல்ல. என் செல்ல புருஷன்ல. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க இல்லன்னு. என்ன பேச்சிலேயே மடக்கிட்டே தான் நினைப்பா? அப்படின்னா இல்லன்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா செயினை கொடுங்க. சரி, அப்ப நானே போட்டு விட்றேன். வெரி குட். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. போட்டு விடுங்க பாப்போம். எப்படி கலட்டினானோ அப்படியே தான் போட்டு விடுவேன். பார்ட்னர், நான் தானே கலட்டினேன், நானே போட்டு விட்டுறேன். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அதே மாதிரி நான் கழட்டி போட்ட கொலுசு, மோதிரம், வளையல், தோடு எல்லாத்தையும் நானே போட்டு விட்டுருவேன். சரியா? நோ பார்ட்னர், நோ.
இல்ல நான் பாட்டுக்கு செவனேன்னு நல்ல பிள்ளையா வெளியே வேலைக்கு கிளம்பிட்டு தானே இருந்தேன். நீ ஏன் தானே உள்ள கூப்பிட்ட? அது பார்ட்னர், நான் என்னோட ஜுவல்லெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன், வேற எதுக்காகவும் இல்லை. நானும் அதை பத்திரமா கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லை. நோ 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 பார்ட்னர், நோ. இல்ல இல்ல, ஒரு வேலையை ஆரம்பிச்சா கரெக்டா அதை முடிச்சிடணும். நோ 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 பார்ட்னர். பார்ட்னர் வேண்டாம். நான் இந்த ரூமை விட்டு வெளியே போகணும், எல்லார் முகத்துலையும் முழிக்கணும், என்னைய தலைகுனியும் வச்சிடாதீங்க. அதெல்லாம் போகலாம், இப்போ கொஞ்சம் தலையை குனி. பார்ட்னர், நான் தான் டீ போட்டு கொடுக்கணும், இன்னைக்கு போட்டு கொடுக்க மாட்டேன். டீ தானே, அதையும் சேர்த்து இந்த கொடுத்துட்டா போச்சு. ஏய் நில்லுடி, இந்த தோடு கொலுசு வளையல் மோதிரம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பத்திராம தேடி எடுத்து கொண்டு வாங்க, அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இங்க இரு பொண்டாட்டி, அப்புறம் இங்கதான் வரணும். அது அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறமும் என்ன தாண்டி பார்க்கணும்? நான் போயிட்டேன். என்ன ஏற்கனவே பால் காய்ச்சி வச்ச மாதிரி இருக்கு? யார் பால் காய்ச்சி இருப்பாங்க? ஒருவேளை எல்லாரும் காஃபி போட்டு குடிச்சிட்டாங்களா? மைனி. குட்டி பிள்ளை எந்திரிச்சிட்டியா? வா. எப்போ எந்திரிச்ச? குட் மார்னிங். குட் மார்னிங். அப்பவே எந்திரிச்சிட்டேன். அப்படியா? இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட்டியா? ஆமா மைனி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு மைனி. அப்பவே எந்திரிச்சிட்டேன்னு சொல்ற, மைனியும் சீக்கிரமே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட காஃபி போட சொல்லி கேட்டு வாங்கி குடிக்க வேண்டியதானே? அவ போடுற காஃபிலாம் நல்லாவே இருக்காது மைனி, அதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? எனக்கு நீ போடுற காஃபி தான் வேணும், நீ போட்டு கொடு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இத்தனை வருஷமா உனக்கு அவங்க தானே போட்டு கொடுத்தாங்க, நீ குடிச்சிருக்க. இத்தனை வருஷமா தலையெழுத்தேன்னு குடிச்சேன், இனிமேலும் அப்படியே குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதான் நீ வந்துட்டே இல்ல, நீ போட்டு கொடு. சரியா குட்டி பிள்ளை, சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன்னு வேற சொல்ற. இவ்வளவு நேரமா காஃபி குடிக்காம இருக்கிறது, ஆத்தாலையாவது போட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? அவளுக்கு அதுக்கெல்லாம் எங்க இருக்கு நேரம்? அவ பாட்டுக்கு அவ தனியா ஒரு உலகத்துல இருக்கா. எனக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கோ காஃபி போட்டு கொடுக்கறதுக்கோ அவளுக்கெல்லாம் நேரமே இல்லை. அச்சச்சோ, சரி விடு, அவங்க அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். வெண்ணிலா கிட்டையாவது கேட்க வேண்டியதானே? அவளுக்கெல்லாம் காஃபி போடவே தெரியாது. ஏய் குட்டி பிள்ளை, அதெல்லாம் சூப்பரா போடுவா. அவ போட்டு கொடுத்தா அதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நீ போட்டு கொடுக்குற காஃபி தான் வேணும். என் மைனி போட்டு கொடுக்குற காஃபி தான் வேணும், போட்டு கொடு. சரி சரி, பல் தேய்ச்சிட்டியா? பல் தேய்ச்சி ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு எப்படி பசிக்குது தெரியுமா? ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட ஆள் இல்லை எனக்கு இந்த வீட்டில். இதுல நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் வேற. சரி சரி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ன? எல்லாருக்கும் வேலை இருக்கும்ல. சரி நான் போட்டு தரேன், நீ போய் உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிப்போம் என்ன? சரி, எனக்கு பிறந்த நாளுக்கு என்ன வாங்கி கொடுப்ப? நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், நீ ஒண்ணுமே சொல்லல. உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுன்னு சொன்னேன். நான் யோசிச்சு உனக்கு பிடிச்சதை வாங்கி தரேன் என்ன? சரி சரி, நீ போய் உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன் போ. டம்ளர் நிறைய போட்டு கொண்டு வா. சரி சரி, போ, போட்டு எடுத்துட்டு வரேன் போ. சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி. அடியே சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. சொல்லுடி பொண்டாட்டி சொல்லு. என்னத்த சொல்லணும்? இப்ப கேட்டேன்லடி, சாஞ்சுக்கவா. ஐயய்யா பார்ட்னர், நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? ஐயய்யா, நான் எப்பவுமே இப்படித்தாண்டி. இல்ல, நேத்து வரைக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டு தள்ளி தள்ளி நின்ன அந்த கருப்பசாமி எங்க? நான் தள்ளி தள்ளி நின்னதை நீ ஏண்டி கூச்சோன்னு நினைச்சுக்கிட்ட? அப்புறம் ஆனாலும் பார்ட்னர், இதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன? மைனியை மெனக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. அவங்கள இப்படி வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட இப்படிலாம் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை தெரியுமா? தப்பு இதெல்லாம். எது தப்பா? தப்பு. ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், இதுல அவளுக்கு என்ன? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை பார்ட்னர். இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரரை விட்டு இங்கே வந்திருக்காங்கல்ல, அப்படி அவங்க இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. நீ கூப்பிடு, எங்க அக்கால கூப்பிடு. எதுக்கு? நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடட்டுமா? எதுக்கு பார்ட்னர்? நானே கூப்பிடுறேன். ஏக்கா, ஏகோய். ஷியோ, ஓய் கருப்பாயி. ஏன் மாடு, எதுக்கு இப்படி எட்டு வீட்டுக்கு கேட்குற மாதிரி அலறிக்கிட்டு இருக்க? தாத்தா என்னத்தா, எதுக்கு தா கூப்பிட்டான்? உங்க தம்பி தான் மைனி கூப்பிட்டாரு. அதான். என்னடா, எதுக்குடா? இங்க வா, உனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதான் வந்துட்டேன்ல, சொல்லு என்ன? நான் 10th படிச்சிட்டு இருக்கும்போது நீ காலேஜ் படிச்சிட்டு இருந்த. ஆமா, படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்ப? அப்போ எனக்கு ஃபீவர் வந்தது, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா, ஆனுவல் எக்ஸாம் அப்போ.
ஆ, அப்போ ஐயா ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாருன்னு என்னை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்டேல. உனக்கு காய்ச்சல் சாப்பிடக்கூடாது, அதனால நான் சாப்பிட்டேன். எதுக்கு என்னை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்ட? அட மாடு, எப்போ நடந்ததை எப்போ கேட்குற? நீ பதில சொல்லு. என்னை பார்க்க வச்சுக்கிட்டே ஏன் சாப்பிட்ட? எனக்கு ஃபீவர்னு நீயும்ல சாப்பிடாம இருந்திருக்கணும். ஆ, உனக்கு காய்ச்சல் வந்தா நீ சாப்பிடாம இருக்கணும், நான் எதுக்குடா சாப்பிடாம இருக்கணும்? அதை என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஏன் பார்ட்னர்? எங்க அக்கா என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல? கேட்டேன். அதுக்கு ஏக்கா, அப்போ உனக்கு காய்ச்சல் அடிச்சா நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, எனக்கு காய்ச்சல் அடிச்சா நான் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஆனா உனக்கு காய்ச்சல்னா நான் சாப்பிடலாம், எனக்கு காய்ச்சல்னா நீ சாப்பிடலாம். கரெக்டா? அடக்கு இருக்கா. இப்போ உனக்கு என்னடா, காலங்காத்தால ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமா. ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, எடுத்து சாப்பிடு. அதான் கேட்குறேன், உன் ஆத்தனார் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏய், இந்தாத்தா மலரு. அவன் கேட்டான்னா பேசாம எடுத்து கொடுத்துரு. நீ கொடுக்குற வரைக்கும் விட மாட்டான், சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு முதல்ல கொடுத்துருக்கலாமேன்னு தோணும் உனக்கே. அப்படி தோண வச்சிருவான். பேசாம எடுத்து கொடுத்துரு. நான் வாங்கிக்கிறேன், நீ போ. அப்படி வாங்கி சாப்பிட பாரு. இதுக்கு ஒருக்க என்னைய பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு இருப்பான் கிருக்கேன். வேற வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சிட்டாங்க போல நம்மள. ஓய், என்ன? ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, போய் எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆமா, நான் என்ன கேட்டா, நீங்க மைனியை வச்சு புதுசா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அக்கா என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தேலடி. யாருக்கு காய்ச்சல் இருக்கோ அவங்க தான் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மற்றவங்க எல்லாம் சாப்பிடலாம். அதுக்கு அதான் அவ இங்க தனியா உட்காந்துருக்காங்கிறதுக்காக நான் என் பொண்டாட்டியை கொஞ்சாம இருக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பார்ட்னர். மைனி, இன்னும் காஃபி வரல. காஃபி வரலையா? ஏண்டா அவனுக்கு இன்னும் யாரும் காஃபி கொடுக்கலையா? ஆமா பார்ட்னர், குட்டி பிள்ளை இப்பதான் என்கிட்ட காஃபி வேணும்னு கேட்டுட்டு போனான். பாவம், அவனுக்கு யாருமே போட்டு கொடுக்கல. மைனி போட்டு கொடுக்குற காஃபி தான் வேணுமா? இப்படி ஏமாலியாவே இருங்க. என்ன ஏமாலியா? அதான் நீங்க தான். ஆனா அந்த அரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் என்கிட்ட மட்டும்தான். நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சும்மா ஐஸ்கிரீம் ஏமாலி கோமாளின்னுக்கிட்டு. போடி போடி போடி. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஆத்தாடி, முதல் தடவை அந்த ஜீப்ல உட்காந்துருக்கும் போது இவரை பார்த்தனே, மயிலக்கா வீட்டு வாசல்ல. அப்ப பார்த்த அந்த கருப்பசாமியா இவரு? இல்ல நம்ம தான் ரொம்ப ஏமாந்துட்டோமோ நல்லவருன்னு நம்பி? மைனி, காஃபி. வந்துட்டேன். ச்சே, முதல்ல குட்டி பிள்ளைக்கு ஒரு காஃபியை போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. என் தங்கச்சி என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாளா? காலே போக மாட்டேங்குது. வேற யாருக்கு கால் பண்ணலாம்? மைனி ஃபோன் அட்டன் பண்ணாங்களா? அவ்வளோ பெரிய சண்டை நடக்கிறதுக்கு விட்டுருக்க கூடாது நடுவனே. போடா. எனக்காவது ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம்ல. நீ வந்து என்னத்தை கிழிச்சிருப்ப? என்கிட்ட கோவப்படாத. அட்லீஸ்ட் அவர் மதனியவாவது கூட்டு போக விடாம இருந்திருக்கலாம்ல. நான் என்னடா பண்ணுவேன்? எல்லாம் இந்த அவளால தான். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்ன நடுவனே? தப்புன்னா தப்பு, மகா பெரிய தப்புடா. எப்படி அசிங்கப்படுத்திட்டா பத்தியா? இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான், வெளியே தலை காட்ட முடியாது. இது வரைக்கும் மலர் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவ பண்ற பிரச்சனையில நமக்கு தான் கஷ்டம்னாலும் யாராவது ஒரு ஆளுக்காவது அவளால பெனிஃபிட் இருக்கு. ஆனா இவ பண்ண காரியத்தை பத்தியா? அசிங்கத்திலையும் பெரிய அசிங்கம். வெளியே தெரிஞ்சதுன்னு வை, ஒருத்தர் மூஞ்சிலையும் முழிக்க முடியாது. பெரியவன் எங்க? அந்த இருக்கான். அவன் ஒரு பக்கம் என்ன போட்டு திட்டிட்டு இருக்கான். என்னடா ஓவரா ரெண்டு பேரும் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. இங்க பாரு நடுவனே, மலர் இழுத்துட்டு வர பிரச்சனையில அவளையெல்லாம் யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்காக தான் நம்ம இப்படியெல்லாம் ஒரு பிளான் போட்டு அவளை அங்க தள்ளி விட்டோம். ஏதோ போன இடத்துல அவள் நல்லபடியா பொழைச்சிக்கிட்டு இருக்கா, அப்படியே இருக்கட்டும்னு நம்மள விட்டு இருந்திருக்கணும். நம்ம அங்க போய் என்ன பிரச்சனை பண்ணோம்? இல்ல, இப்போ காயத்ரிக்காக மாப்பிள்ளை கிட்ட போய் பேசினதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. இப்போ உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு, குடும்பமும் ஒன்றும் சேருமா என்னன்னு தெரியல. இதுல நமக்கு தான் ரொம்ப நஷ்டம். பாத்துக்கோ, போய் கையில காலில் விழுந்தாவது மைனியை கூட்டிட்டு வா. போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அப்பன்னா நீ நேர்ல போ. போன் அட்டன் பண்ணலன்னா நேர்ல நீ வரணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நேர்ல போய் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அப்படியெல்லாம் பார்த்தா முடியாது. ஆச்சியும் அதான் சொல்றாங்க. ஆனா நானும் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்க? அத நீ சொல்ற மாதிரி நேர்ல போய் ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு கூட்டிட்டு வர முடியுமான்னு பாக்குறேன். சரி, போயிட்டு வா. நமக்கு எதுவும் ஒண்ணுன்னா நம்ம தான் இறங்கணும். இதுக்கு மேலேயும் நீ பெரியவன் பேச்ச கேட்டுட்டு இருக்காத. நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம தங்கச்சியை எப்படியாவது அங்கே தள்ளி விடணுங்கிறதுக்காக தான்.
ஆனா அவன் பண்ற வேலையை பார்த்தா ரொம்ப ஆபத்தா தெரியுது. ம், அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வருமோ? தெரியல, அதுக்குள்ள நீ போய் மைனியை கூட்டிட்டு வந்துரு. கூட்டிட்டு வந்துருன்னா அவ என்னமோ வர்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி சொல்ற. அது நீ போய் பேசி பார்த்தாதான் தெரியும். ம், சரி போறேன். போ போ போ, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி காரியத்தை முடி. ஆ, எஸ் எஸ் கமிங் ஆன் த வே. கட் ஃபோன். எது போனை கட் பண்ண போறியா? கட் ஃபோன் பரிமளா, கட் ஃபோன். ஏய் தா கோமதி, எஸ் என்ன கிராண்ட்சன்? போனை கட் பண்ண கூடாது, லைனை கட் பண்ணணும். கட் த லைன் அப்படி சொல்லு. கட் பண்ணிட்டா. நான் பேசுறது என் ஃப்ரெண்டுக்கு புரியும்டா, நீ ஒன்றும் எனக்கு சொல்லித் தர வேண்டாம். சரி, காலங்காத்தால எங்க ஜிகு ஜிகுன்னு ரெடியாகி கிளம்பின மாதிரி தெரியுது. கோ ஷாப்பிங். ஓ இங்கிலீஷ்ல தீய வச்சு கொளுத்த. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது புரியும், உனக்கு புரியலன்னா நீ தான் தப்பு. ஆ, சரிதான். சரி, இந்நேரத்துல உனக்கு யார் கடை திறந்து வச்சிருக்காங்கன்னு ஷாப்பிங் கிளம்புற? யார் கடை திறக்கணும்? நமக்கே அவ்வளவு பெரிய கடை இருக்கு. அந்த கடையில எல்லா பொருளும் இருக்கும்போது நான் எதுக்கடா வெளியே இருக்கிற கடைக்கு ஷாப்பிங் போகணும்? ஏ ஆத்தா, நம்ம கடையும் 9 மணிக்கு தானே திறப்போம். இங்க மணி 7 கூட ஆகல. அது எனக்கு நோ கிராண்ட்சன். தெரியுமா? தெரிஞ்சும் எதுக்கு போற? நம்ம கடைக்கு யார்கிட்ட இருக்கு? குமார் கிட்ட இருக்கு. இப்ப குமாரையும் கூட்டிட்டு போய் ஷாப் டோரை ஓபன் பண்ணி நான் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவேன். எடுத்துட்டு வருவேன்னு சொல்லு. காசு கொடுத்து வாங்கினாதான் அதுக்கு பேர் பர்ச்சேஸ். ஏதோ ஒன்று. கடை திறந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போனா ரொம்ப க்ரௌடா இருக்கும். அது ஆத்தாவுக்கு அலர்ஜி. அதனால இப்பவே போய் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். நாளைக்கு பிறந்த நாளுக்கு இப்பவே ரெடி ஆகுற. எஸ். சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? காப்பியா? மணி 7 ஆச்சு, இன்னமா காப்பி குடிக்கல? இந்த வீட்ல எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க. உன் மைனி தானடா போட்டு கொடுப்பா. எங்க ஒன்னும் இல்ல. சரி விடு, உன் அக்கா காரி இருக்கல்ல, அவளை போட்டு கொடுக்க சொல்லு. எங்க ஒன்னும் இல்ல. நீ போட்டு தரியா? இப்படி பாவம் போல கேட்டா என்ன பண்றது? போட்டு கொடுக்கணும்னு தான் தோணுது. பட் எனக்கு ஷாப்பிங்க்கு லேட் ஆயிடுச்சு. உன் பேரனுக்காக ஒரு வாய் காஃபி போட்டு கொடுக்க மாட்டியா தோய்? நோ மை கிராண்ட்சன், எனக்கு லேட் ஆயிடுச்சே. இப்போ போனா தான் ஒரு 1.5 மணி நேரமாவது ஷாப்பிங் பண்ண முடியும். வேணுங்கிறதெல்லாம் எடுக்கணும் பத்தியா? அப்புறம்னா ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி போ. காலையில இருந்து ஒரு காஃபிக்கு நாயா பையா அலையிறேன். பச்சை தண்ணி பல்லுல படல. இப்படியே போனா மயங்கி விழுந்துருவேன் போல. சோ பிட்டி. பாட்டி, அம்மா, இந்த மாதிரி மாடல் சேலை கட்டி விட சொல்லல உங்களை. எல்லாரும் கட்டுவாங்கல்ல நார்மலா. மலரக்கா கட்டி இருக்காங்க, மைனி கட்டி இருக்காங்கல்ல, அது மாதிரி தான் வேணும். என்ன கன்றாவியான காட்சி காலங்காத்தால. பாட்டி, அந்த மாதிரி சேலை கட்டி விடுங்க பாட்டி, இது வேண்டாம். நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு நான் பட்டு சேலை எடுத்து வச்சிருக்கேன், அப்படி கட்டி பழகணும் பாட்டி, வாங்க. நோ நோ, எனக்கு நோ டைம். ஏய், என்ன கன்றாவி இது? எம்கே, இந்த பாட்டியை பாருங்க. நாளைக்கு உங்களுக்கும் பாட்டிக்கும் பர்த்டேன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டலான்னு பட்டு சேலையெல்லாம் எடுத்து வச்சு பிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுத்து வாங்கியிருக்கு. அன்னைக்கு பழகுனது மறந்து போச்சு. இப்போ மறுபடியும் ஒருக்க பழகி வச்சுக்கலாம். நாளைக்கு நல்லா கட்டி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பாட்டி இப்படி கட்டி விட்டுட்டாங்க. ஓ, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் என்னன்னு பேசுங்க, நான் போகிறேன். பாட்டி பாட்டி பாட்டி, நோ டைம் நோ டைம் நோ டைம். சுச்சு. ஏய், இங்க வா. இவகிட்ட போய் சேலை கட்டி விட சொன்னியாக்கும். அவ நல்ல யூத் ஆயிட்டு உன்னைய பழைய எஸ்டிடி பூத்து மாதிரி மாத்திட்டு போயிட்டா பாத்தியா? ஆமா. அவ மட்டும் நல்ல சுடிதார மாட்டிக்கிட்டு குமரி மாதிரி மினுக்கிட்டு இருக்கா. உன்னைய கிளவி ஆக்கிட்டா பாரு. ஆமா. அவ கூட எல்லாம் சேராது என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படின்னா என்னன்னு போ. சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? காஃபியா? நானா? நீ தானே இங்க இருக்க. ஆமா, ஆனா நான் எதுவும் போட்டு கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களே. என்ன செய்யறது? காலையில இருந்து எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க ஆள் இல்ல. காஃபி கூட குடிக்காம கறங்கி போய் உட்காந்துருக்கேன். எங்க அக்காட்ட கேட்டா முடியாதுன்ட்டா. என் மைனிட்ட கேட்டா அவங்களும் முடியாதுன்ட்டாங்க. ஆத்தாட்ட கேட்டா அவளும் நேரம் இல்ல, ஷாப்பிங் போறேன்ட்டா. மிச்சம் இருக்கிறது நீ தான். நீயும் போட்டு கொடுக்கலன்னு வை. நான் வெளியே தான் எங்கேயாவது போய் குடிக்கணும். இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். போ போ போ. இந்தாங்க எம்கே காஃபி. என்ன இதுல கொண்டு வந்திருக்க? எனக்கு இதுல எல்லாம் குடிக்க தெரியாது. ஏன் டம்ளர் எங்க உறிஞ்சி குடிக்கிறது?
அத காணும். இதுதான் இருந்தது, அதான் இதுல எடுத்துட்டு வந்தேன். சரி கொடு, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. இப்பதான் போனேன், அதுக்குள்ளேயே போட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, இன்ஸ்டன்ட் காஃபி போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. பால் காய்ச்சி இருந்தது, காஃபி பொடியை போட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே ஆத்தி கொண்டு வந்துட்டேன். சரி நீ போயிட்டு இந்த சேலையை அவுத்து போட்டுட்டு ஒரு சுடிதாரை மாட்டிட்டு வா, ஓடு. இதோட இன்னைக்கு விடிஞ்சு இது 4வது காஃபி. ஏண்டா தம்பி, இன்னமாடா இந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு இருக்க? அது இப்பதான் போட்டு கொண்டு வந்தேன், இன்னும் வாயில கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள இன்னமா குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்க? ஏய், 6 மணிக்கு போட்டு கொடுத்தேன்தா, இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்பதான் போட்டு கொடுத்தேன் மைனி, இவர் காலையில இருந்து காப்பியே குடிக்கல. குட்டி பிள்ளை, நீ இன்னமாடா இந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிட்டு வாரீங்க? நான் இப்பதான் அவருக்கு போட்டு கொடுத்தேன், இன்னும் எடுத்து வாயில கூட வைக்கல, அதுக்குள்ள இன்னும் அவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருக்க, அவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? வெண்ணிலா, இவனுக்கு நான் 6:30 மணிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன், அதை இன்ன வரைக்கும் குடிக்காம கையிலே வச்சுக்கிட்டு இருக்கான். ஆறி போயிருக்காது. நீ 6:30 மணிக்கு போட்டு கொடுத்தியா? நான் இவனுக்கு 6 மணிக்கு போட்டு கொடுத்தேன். ஐயோ மாட்டிக்கிட்டோம். நான் 7 மணிக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஏ மாடு, அப்படின்னா உனக்கு இது 3வது காஃபியா? 4வது காஃபி. 5:30 மணிக்கு நான் தான் முதல் காஃபி போட்டு கொடுத்தேன் இவனுக்கு.